வணக்கம். அதிமுகவில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அனைத்தும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் பெரும் படையுடன் அதிமுகவிற்கு வருகை தர உள்ளனர் என்ற செய்தி தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வைரலை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து பறிக்கப்படுவது உறுதிதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அடுத்து பொதுச்செயலாளராக கூட இருக்க முடியாது, எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்க முடியாது. செங்கோட்டையன் அவர்கள்தான் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்பார் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அனைத்தும் செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்பார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தலைமை செங்கோட்டையினால் தான் வழிநடத்தப்படும் என்ற செய்தியையும் தற்பொழுது மாவட்ட நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் KP முனுசாமி உட்பட அனைவரும் தெளிவாக தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களும் தோல்வியில்தான் முடிவுற்றது. குறிப்பாக தனது பக்கபலத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கட்சியிலிருந்து மிக முக்கியமான நபர்களை நீக்கியுள்ளார் என்றும், தனது அதிகாரத்தில் முழுமையாக அதிமுக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தனை மாதங்களாகவும் இத்தனை வருடங்களாகவும் அதிமுகவை கட்டி காத்து வந்தார் என்றும், ஆனால் ஒருபோதும் அது அதிமுகவிற்கு பயனளிக்கவில்லை. மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் பயனளித்ததாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி பதவியில் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கப் போவது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தான் அதிமுகவின் தொண்டர்களுக்கும் அமைந்திருக்கிறது. சுமார் 48 ஆண்டு காலம் அதிமுகவில் பயணம் செய்த செங்கோட்டையன் அவர்கள் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து பொறுப்புகளிலும் பதவிக்கு வந்தவுடன் எந்த ஒரு கோபமும் இல்லாமல் அதிமுகவின் வளர்ச்சிக்காக நான் என்றென்றும் பாடுபடுவேன் என்பதற்கேற்பதான் சமீபத்தில் அவர் ஒரு பேட்டி ஒன்றையும் அளித்திருந்தார். ஆனால் அதிமுக தோல்வி அடையக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் என்னுடன் பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமைதியாக இருந்தேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அனைத்தும் முற்றிலுமாக மோசமாகத்தான் இருக்கிறது. இது மீண்டும் நடைபெற்று கொண்டிருந்தால் நிச்சயமாக அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி பறிக்கப்படும். மீண்டும் தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பு என்னிடம் கொடுக்கப்பட்டால் சிறப்பாக அதை வழிநடத்துவேன் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். குறிப்பாக ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி தலைவர் பதவி மாறக்கூடிய சூழலும் உருவாகும் என்றும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். துணைத் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பேற்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.